நான் ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டதுக்கு நீங்க என்னோட 2 பீஸாவே சாப்பிட்டீங்களே. ஏய் ஐசக்கு, என்னடா இப்படி வந்து உட்கார்ற? வாடு பயலே, உனக்கு கதவு திறந்தல வர தெரியாதா? அப்படியே கூரிய பிச்சிக்கிட்டா வருவ. ஏய் மோனிகா, அதை விட இங்க பாரு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னிட்டு. உன் கையில என்னது ஐசக்கு? இங்க பாரு, இது மேஜிக் ஸ்டிக். என்னது மேஜிக் ஸ்டிக்கா? நம்ம இந்த மேஜிக் ஸ்டிக்கை வச்சு டிவில இருந்து எதை வேணாலும் வெளிய எடுக்கலாம். உண்மையாவா ஐசக்? மோனிகா, இதோ நான் உனக்கு இப்பவே பண்ணி காட்டுறேன். இப்ப டிவில குல்ஃபி தெரியுது. நம்ம உடனே அந்த டிவில இருந்து குல்ஃபி எடுக்கலாம். எல்லாரும் போன்ல எடுப்பாங்க செல்ஃபி, வந்துரு குல்ஃபி. ஹாய், ஐசக் சொன்ன மாதிரி குல்ஃபி வந்துருச்சு. ஐசக்கு, அங்க பாரு, டிவில தர்பூசணி இருக்கு, எனக்கு அதை எடுத்து கொடு. சரி, நான் இதோ உடனே எடுத்து தரேன். சாம்பார்ல போடுவாங்க பூசணி, வந்துரு தர்பூசணி. ஹாய் தர்பூசணி. ஏய் பிரபு, நீ மட்டும் தனியா சாப்பிடுறீங்க, எனக்கு கொஞ்சம் தர்பூசணி கூட. இது மேஜிக்ல எனக்கு வந்தது, உனக்கு தர முடியாது போ. ஐசக், எல்லாம் கேட்டது மேஜிக்ல வராச்சுல, அங்க பாரு டிவில சைக்கிள் வருது, எனக்கு எடுத்து கொடு. வாவ், எவ்வளவு சூப்பரான சைக்கிள். இனிமே நான் ஸ்கூலுக்கு இந்த சைக்கிள்ல தான் போக போறேன். தேங்க்ஸ் ஐசக். ஐயோ பல்லி. ஏ ஐசக், உனக்கு அறிவில்ல? ஏன்டா டிவில இருந்து பல்லி எடுத்த? உடனே அந்த பல்லியை தூக்கி டிவிலயே போடு. டேய் ஐசக், பல்லியை தூக்கி போடு சொன்னா அதை எடுத்து கையில வச்சிட்டு இருக்க. ஐசக், நாங்கள பல்லியை பத்தி பயந்துட்டு இருக்கோம், நீ எப்படி அதை பிடிச்சிட்டு இருக்க? சீ, நீ ரொம்ப மோசமான பையன்டா. என்ன மோசமான பையன் சொல்லுங்க? நீங்க காந்திங்க. தள்ளிப்போ தள்ளிப்போ. வேணாம் ஐசக், வேணாம். ஐயோ, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையன்டா, அந்த பல்லியை எங்க மேல போட்டுறாத. வேணாம். சரி, அப்ப நான் இந்த பல்லியை போட கூடாதுன்னா நான் சொல்றதை நீங்க செய்யுங்க. சரி, என்ன செய்யணும்னு சொல்லு. நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு 1000 ரூபாய் கொடுங்க. என்ன 1000 ரூபாயா? எங்க கிட்ட ஒரு பைசா கூட இல்ல. என்ன, உங்க கிட்ட காசு இல்லையா? இந்த பல்லியை தூக்கி உங்க மேல போட்டுறேன். ஐயோ வேணாம் வேணாம், நாங்க காசே கொடுத்துறோம். இந்த 1000 ரூபாய். அது பாய். ஐயோ சீ சீ சீ, இந்த பையன் பாரு பல்லியை சாப்பிடுறான், மோசமானவன். ஏ சரளா, சின்ன பல்லிக்கே இப்படி சொல்றியே, நேத்து இவன் பெரிய பாம்பே சாப்பிட்டான். என்னது பாம்பா?